ஹாய் காய்ஸ். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ யூடியூப்பில். நான் இதுக்கு முன்னாடி நிறைய ஷார்ட்ஸ் தான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வீடியோஸ் அப்லோட் பண்ணணும்னு சொல்லி தான் நான் யூடியூப் சேனலே கிரியேட் பண்ணேன். ஆனால் சில பல காரணத்தினால் நான் அப்லோட் பண்ணதே இல்லை. ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம்னு நினச்சி ஒரு 6 மாதம் ஓட்டிட்டேன். அதுக்கப்புறம் தான் திங்க் பண்ணேன், சரி இப்போயே ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கரெக்டான டைம் வருமானு தெரியல, நம்மளே கரெக்டான டைம் அமைச்சிக்கும்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். இது நான் சண்டே மார்னிங் ரெக்கார்ட் பண்ண வீடியோ. நான் நேற்று ரெக்கார்ட் பண்ணேன். சண்டே எனக்கு ஆஃப் டே தான், ஸோ ஒர்க் இல்லை. நான் எப்போதும் மாரி காலையில் எழுந்து டெம்பிள் போவேன். டெம்பிள் போய்ட்டு அந்த மாரி சரி அதே ஒரு ரொட்டீனாக ரெக்கார்ட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட்லி நான் காலையில் எழுந்தானே நானும் என் பிரதரும் அப்புறம் அப்பாவும் நாங்கள் 3 பேர் தான் அந்த டெம்பிள் போவோம். யூஸ்வலியாக அந்த டெம்பிள் போனோம். அந்த டெம்பிள் எந்த டெம்பிள்னா ஸ்ரீ ஆஞ்சநேயர் டெம்பிள், புக்கே சிரக்காஜராமில் இருக்குது. இந்த டெம்பிள் நிறைய பேருக்கு தெரியாது இந்தமாரி இங்கே இருக்குன்னு. பிகாஸ் நாங்களே ஒரு 2 இயர்ஸ் பேக் தான் டிஸ்கவர் பண்ணோம். லைக் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தான் எனக்கு தெரியும் இந்தமாரி ஒரு டெம்பிள் இருக்குன்னு. அப்படி தான் நான் இந்த டெம்பிளுக்கு போக ஆரம்பித்தேன். அப்புறம் நான் என் தம்பி அப்பாவையும் கூட்டி போக ஆரம்பித்தேன். ஸோ நேற்று எல்லாருமே லீவ் தானே, நாங்கள் எங்கள் 3 லீவ் தான். ஸோ அம்மா என் தங்கச்சி வரல, நாங்கள் 3 பேர் தான் போனோம். போயிட்டு ப்ரேயர்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வர வழியில் இங்கிட்டு கடை கோபி ஷின்லாக்னு ஒரு ஃபேமஸான பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பாட் இருக்குது. சரி அங்கே போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிக்கலாமே. யூஸ்வலி தான் எங்கள் ரொட்டீன். நாங்கள் அந்த டெம்பிள் போனாலே கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் இங்கே தான் எடுப்போம். பிகாஸ் இந்த கடையில் நிறைய பிரேக்ஃபாஸ்ட் டிஷஸ் இருக்கும். ரொம்ப ஃபேமஸான ஷாப் தான் இந்த சைடு, நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அங்கே போய்ட்டு எப்போதும் கண்டிப்பாக போனாலே அங்கே உள்ள சிக்னேச்சர் டிஷ்னா எம் பஃப் தான். ஸோ எம் பஃப் வாங்கிட்டு கையாப்பாவை எடுத்துட்டு அதுக்கு தேசி ஆர்டர் பண்ணேன். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பிளேஸ்லேருந்து கொஞ்சம் பின்னாடி போனால் ஒரு சைனீஸ் டெம்பிள் இருக்கும். நாங்கள் அங்கேயும் யூஸ்வலி விசிட் பண்ணுவோம். லைக் இந்த டெம்பிள் போகணுன்னா கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அந்த டெம்பிள் போவோம். ஸோ அங்கே போய்ட்டு அந்த டெம்பிள் அது கொஞ்சம் உள்ளார இருக்கிறனால நிறைய பேருக்கு அந்த டெம்பிள் இருக்கிறது தெரியாது. ஸோ நாங்கள் அங்கே போவோம். நாங்கள் போகும்போது யூஸ்வலி ஆள் குறவாக தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் டைம் ஆள் இருக்காது. ஆனால் அந்த டெம்பிள் எப்பவுமே ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ நம்ம எந்த டைம் வேணாலும் போகலாம். போயிட்டு அங்கே ப்ரே பண்ணலாம். ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அங்கேயும் ப்ரே பண்ணிவிட்டு ஊதுபதிலாம் கொடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே உள்ள வியூ நல்லா பார்த்துட்டு ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அந்த இடம் அழகாக தான் இருக்கும், எடுத்துகிட்டு தான் இருக்கும். ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே